Very good morning, my dear friends. இன்னைக்கு லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் வாட் வி டாக் வித்தின் அவர் செல்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் டயலாக் ஆர் ஆட்டோ சஜஷன். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னாக்க சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங், அது ஆட்டோ சஜஷன் ஆகிடுறது. இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்ம மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருப்போம். இப்போது இதை பற்றி பேசும்பொழுது நான் நினச்சேன் கரெக்டாக இன்றைக்கி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிப்பீங்க. அந்த இன்டர்னல் டயலாக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது சைக்காலஜியில் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், வாட் யூ டாக் டு யுவர் செல்ஃப், வாட் யூ விஷுவலைஸ் வித்தின் இன் யுவர் மைண்ட்ஸ் ஐ, அந்த மனத்திரையில் நீங்கள் என்ன ஒரு காட்சிகள் பார்க்குறீங்களோ, those scenes will be seen just in front of you. நான் ரெண்டு சம்பவம், இன்றைக்கி ஒரு சம்பவம், நாளைக்கு ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். அந்த இன்டர்னல் டயலாகும் அந்த ரீவயரிங் தி சப்கான்ஷியஸ் மைண்டும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா யார்கிட்டையும் நம்ம போய் எதையுமே கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் வித்தின் அவர் செல்ஸ், ஆல் தி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் அவைலபிள் வித்தின். இதுதான் என்எல்பியோடைய ஒரு தத்துவம். அந்த 10 கட்டளைகள் இது ஒரு கட்டளை என்எல்பியில். அதாவது எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக், எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். அதே மாதிரி நம்மளால் எதை ஒன்றாலும் மாற்ற முடியும், எல்லாம் உள்ளேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, எல்லாருமே நினைப்போம் படிப்பு இருந்தால், பட்டம் இருந்தால், மிகப்பெரிய அறிவு இருந்தால் நாம் சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக வாழலாம்னு நினைக்கிறீங்க. நிறைய அறிவு இருந்து சாமர்த்தியம் இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய வேலையில் இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக நிம்மதியாக வாழறதுக்கு மனசு தான் வேணும். ஸோ நம்மளுடைய மனசு வந்து எப்போவுமே நிர்மலமாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் எப்போவுமே மைண்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த உதாரணம் வந்து ஒரு நியூரோ சர்ஜன். அவர் என்னை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பார்த்துட்டு, சார் உங்கள்கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் பேசணும் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அவர் கார்டை பார்த்தோடனே நான் அசந்து போனேன். என்னடா இவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள், நியூரோ சர்ஜன், இவர் எங்கிட்ட வந்து ஏதோ கேட்குறாரு. சார் யாருக்கோ கேட்க போகிறாருக்குன்னு பார்த்தாக்க, சார் எவ்ரி டைம் ஐ ட்ராவல் இன் மை கார், எனக்கு வந்து இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது, இது பத்திரமாக போய் சேரணும் அப்படின்னு தோடிட்டே இருக்கு சார். அந்த பயம் எனக்கு வந்து ரொம்ப, கொஞ்சம் எதிரில் ஏதாவது ஒரு கார் கொஞ்சம் வேகமாக வந்து பெரிய பஸ் வந்ததுன்னா டிரைவரை தோளில் தட்டிகிட்டே இருக்கேன் நான். ப்ளீஸ் 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 ஸ்லோ ஸ்லோ ஸ்லோங்கன்னு. அவனுக்கு ஒரு நிறைய மெனசிங்காக இருக்குது. யூ கேன் டாக் டு மை டிரைவர் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. நான் உடனே சொன்னேன், எஸ் சார், பேசினா நல்லது தான், அவனை வர சொல்லுங்கன்னாரு. டிரைவரை கூப்பிட்டு கேட்டேன். அவன் வந்து சொன்னான், ஆமாம் சார், சார் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் கை ஒரு 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 மில்லிமீட்டர் கூட நடுங்காது சார், அசையாது, அவ்வளோ அழகாக பண்ணுவேன்னு சொல்லுவார். ஆனால் என்னன்னு தெரில, காரில் ஏறி உட்காந்தோட இது வரைக்கும் நான் ஒரு ஆக்சிடெண்ட் கூட பண்ணதும் கிடையாது சார். காரில் ஏறின உடனே சொல்லுவார், பி கேர்ஃபுல் அப்படின்னு தட்டுவார். எனக்கே நர்வஸ் ஆகிடும், இவரை உட்கார வச்சு ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து கொட்டிடும் இருக்குது. அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருப்பார், ஏசி போட்டும் காரில் வேர்த்து கொட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் பார் நல்லா ஆகிடுவார் அப்படின்னு. மறுபடியும் அவரை கூப்பிட்டு விட்டேன். உள்ளே வந்து உட்காந்தார். உட்காந்த உடனே, சார் நீங்கள் காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் வித் ஒன் தாட். என்ன சார் அப்படின்னார். கார் சூப்பராக போகும், மை டிரைவர் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஸ்கில்டு டிரைவர். நான் ஆனந்தமாக கண்ணை மூடிட்டு ஆனந்தமாக உட்காந்துக்கலாம், இல்லை என் வேலையை ஏதாவது புக்ஸ் படிக்கிறதுனா படிக்கலாம். த கார் வில் பி ஆக்சிடென்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஈவன் இந்த ஆக்சிடென்ட்ன்ற வார்த்தை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், பிகாஸ் அது நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஐ எம் சேஃப் இன் மை கார் வித் மை டிரைவர், ஐ என்ஜாய் மை கார் ஜேர்னி, அவ்வளோதான். சொல்லிடுறீங்களா அப்படின்னு. அதிலிருந்து ஒரு 21 டேஸ் கணக்கு சொல்லியிருந்தேன். 21 டேஸ் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார், சார் வாட் அ சேஞ்ச் சார். நான் என்ன அப்படின்னு,
எவ்ரி டைம் நான் காரில் ஏறி உட்காந்து, அதே மாதிரி நான் வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுதும் அடுத்த கார் டிரைவ் என்னைக்கு, இந்த ஊருக்கு வரேன், ஐ என்ஜாய் மை கார் டிரைவ் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஜேர்னி நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த எண்ணமே போயிடுச்சு சார் அப்படின்னார். தட் இஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங், தட் இஸ் ஆட்டோ சஜஷன், தட் இஸ் ரீவயரிங் யுவர் சப்கான்ஷியஸ். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.